இன்னைக்கு வந்து சொல்வனம் வினாவனம் நிகழ்ச்சியில வந்துட்டு நம்ம ஆஸ்திரேலியா எலெக்ஷன் போயிட்டு இருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலா. ஸோ ரிசல்ட்ஸும் அறிவிச்சிட்டாங்க மோஸ்ட்லி. ஸோ அது குறித்து வந்து இன்னைக்கு வந்து நம் நண்பர் ரிஸ்வான் அகமத் கூட பேச போறோம். ரிஸ்வான் வந்து ரொம்ப வருஷம் ஆஸ்திரேலியா இருக்காரு. ஸோ அங்க இருக்கிற எலெக்ஷன் குறித்து பேச போறாரு. ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், ரிஸ்வான் வந்து என்னோட ஃப்ரெண்டு. ஸோ அதனால அடிக்கடி ரிஸ்வான் வாடா போடா ரிசு அப்படின்னு தான் கூப்பிடுவேன். ஸோ தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர் என்னை விட கொஞ்சம் வயசுல பெரியற மாதிரி தெரிஞ்சாலும் கூட அவர் என்னோட படிச்சவர் தான். ஸோ வித் தட் செட், ரிஸ்வான், உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ. எவ்வளவு வருஷமா ஆஸ்திரேலியா இருக்கான்னு சொல்லு. அதுல இருந்து நம்ம போலாம். ஓகே. ஓகேங்க. என்னோட பேர் வந்து ரிஸ்வான் அகமது. தினேஷ் சொன்ன மாதிரி தினேஷோட ஆஹ், வந்து ஃப்ரெண்டு, காலேஜ் மேட்டா. ஸோ இங்கே வந்து ஆஸ்திரேலியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 18-19 வருஷம் ஆயிடுச்சு இங்கே வந்து. ஸோ எல்லா போலேயும் ஐடி செக்டரில் தான் ஒர்க் பண்ணுறேன். தகவல் தொழில்நுட்பத்துறையில் தான் நானும் வேலை செய்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். சூப்பரா, தேங்க்ஸ் ரிசு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆஸ்திரேலியன் எலெக்ஷன் பத்தி நிறைய பேருக்கு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அங்க வந்து நம்ம இந்தியா இல்ல யூஎஸ்ல இருக்கிற மாதிரி ரெண்டு ஹவுசஸ் இருக்கு. ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், ஹவுஸ் ஆஃப் செனட் ஹவுஸ் அப்படின்னு இருக்கு. பட் இந்த ஸ்பெசிபிக் எலெக்ஷன் வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் தான் மெஜாரிட்டி. எல்லாம் 156 நடக்குது அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன். ஸோ அதுல இருந்து சொல்லு, ஹவுஸ் ஆஃப் ஓகே. ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் என்ன, ஹவுஸ் ஆஃப் செனட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஓகே. ஸோ இங்கே வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து எப்படின்னாக்கா, தினேஷ், நீ சொன்ன மாதிரி இங்கே வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்கு. அது வந்து கீழ் மன்றம் சொல்லுவாங்க, அதாவது கீழ் சபைன்னு சொல்லுவாங்க அது. அதுல வந்து 151 உறுப்பினர்கள் மொத்தம். ஓகே. அதுல வந்து 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 அதிகாரம் பிடிக்க வந்து ஒரு 76 இடங்கள் தேவை. அதாவது மெஜாரிட்டிக்கு வந்து ஒரு 76 சீட்ஸ் வேணும். அடுத்தது வந்து மேல்மன்றம், அதுக்கு வந்து செனட்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து 76 உறுப்பினர்கள். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களிலிருந்து சட்டங்களை திருத்தும் அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. அதாவது ஒரு 76 பேருக்கு அவங்க வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்கனாக்கா, ஒவ்வொரு மாகாணத்திலிருந்து ரெண்டு ரெண்டு பேரா செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து என்னென்ன வந்து சட்டங்கள் வருதோ அதை திருத்தும் அதிகாரம், அமெண்ட் பண்றது, அப்ரூவ் பண்றது, இந்த மாதிரி வந்து அதிகாரம் வந்து மேல்மன்றம், அதாவது மேல் சபைக்கு இருக்கு. பட் இந்த இந்த தேர்தல் வந்து முக்கியமாக வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், அதாவது கீழ் சபை, அதாவது அந்த பிரைம் மினிஸ்டருக்கு ஆன தேர்தல் இது. சூப்பர் சூப்பரா. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு விஷயம் வந்துட்டு, ரெண்டு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் இதெல்லாம் வந்து மற்ற நாடுகள் இல்லாதது வந்துட்டு, ஸோ ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் தேர்தல் வந்துட்டு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடைபெறும் இல்லையா? இப்போ வந்து இந்தியாவில் பார்த்தா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, யூஎஸ்ல ஆமா, 4 வாட்டி, ஆமா, ஆமா, ஆஸ்திரேலியால 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடைபெறும். ஸோ அதே மாதிரி இந்த வாட்டி செனட் தேர்தலில் வந்து 40 இருக்கைகள் மட்டும்தான் இல்லையா? ஸோ அவங்க வந்து ஆமா. பிரைம் மினிஸ்டர் டிட்டர்மின் பண்ண மாட்டாங்களா? ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் மட்டும் தானா? ஆஹ் அவங்க வந்து அதான் அது வந்து என்ன சொல்றது, அதாவது ஒரு ஜஸ்ட் மெஜாரிட்டி மாதிரி இருக்கு, வந்து ஜஸ்ட் மேல் சபையில. ம். இவங்க வந்து எவ்வளவு பேர் வந்து எலெக்ஷன் வந்து தேர்தலில் வர்றாங்களோ அதை பொறுத்து வந்து வந்து மேல் சபையில யார் மெஜாரிட்டின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து இந்த தேர்தலுக்கு அப்புறம் வந்து அந்த அந்த லேபர் அவங்க வந்து ஜஸ்ட் மெஜாரிட்டி வந்துருவாங்க. அவங்க வந்து கிடைச்சிடும் அவங்களுக்கு, ஜஸ்ட் இந்த வாட்டி அவங்களுக்கு. சூப்பர் சூப்பர். ஸோ இன்னொரு முக்கியமான வினோதம், அதாவது உங்களுக்கு அது நார்மலா இருக்கா, இங்க வந்துட்டு இன்னொன்னு வந்துட்டு ஆஸ்திரேலியால வந்துட்டு ஓட்டு போடுறது அப்படிங்கிறது மேண்டேட்டரி இல்லையா? ஸோ அது வந்து ஆமா, மேண்டேட்டரினா அதுக்கு ஒரு ஃபைன் வேற, $20 நம்ம கட்டணும் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஆமா. அது கொடுத்து என்ன, இந்த ஒரு ஃபோர்ஸ்டு டெமோக்ரஸி மாதிரி இருக்கு. டெமோக்ரஸி ஓட்டு போடுறதே வந்து நீங்க சட்டப்படி நீங்க ஃபைன் போட்டு உள்ள ஃபைன் போடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான டெமோக்ரஸின்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அதாவது ஆஸ்திரேலியால வந்து வாக்களிப்பு வந்து கட்டாயம், அதாவது கம்பல்சரி ஓட்டிங். அதாவது வாக்களிக்காவிட்டால் வந்து உங்களுக்கு அபராதம், வந்து ஃபைன். அதை வந்து சிலர் வந்து தண்டனையான ஜனநாயகம்னு, ஃபோர்ஸ் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து ஆனா வந்து அதாவது அதாவது பெரும்பாலானோர் வந்து வந்து எல்லாருமே வந்து அது ஒரு பொறுப்பா தான் எடுத்துக்கிறாங்க. அதை வந்து ஒரு பொறுப்பான ஒரு சிவிக் டியூட்டியா தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ பெரும்பான்மையாக எல்லாரும் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும். அதாவது ஆஹ் ஆஹ்
சனிக்கிழமை, அதாவது நேற்று வந்து வாக்களிப்பு தினம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து போஸ்டல்லையும் வந்து வாக்களிக்கலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து எல்லா சென்டர்ஸும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. எல்லா இடத்துலையும் வாக்களிப்பு மையங்கள் வந்து ஜஸ்ட் ஜஸ்ட் ஓப்பன் ஆயிரும். ஸோ வந்து ஜஸ்ட் நேற்று தான் வாக்களிக்கணும்னு இல்லை, ஒரு வாரத்துக்கு வந்து எப்போ வேணா போய் ஜஸ்ட் ஐ மீன் ஜஸ்ட் வாக்களிச்சுக்கலாம். நேற்று வந்து நிறைய இடத்துல ஓப்பன் ஆயிருக்கும். வந்து கடந்த ஒரு வாரமா வந்து சில சில பகுதிகளில் மட்டும் ஜஸ்ட் ஓப்பன் ஆயிருக்கும். அதனால வந்து ஜஸ்ட் முன்னாடியே கூட நீங்க வந்து ஜஸ்ட் ஐ மீன் வாக்களிக்கணும்னாக்கா முன்னாடியே கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கூட வாக்களிச்சுக்கலாம். நிறைய பேர் என்னோட நண்பர்கள் எல்லாம் வந்து early voting சொல்லிட்டு முதல்லயே வந்து வாக்கு செலுத்திடுவாங்க. ஸோ அதனால வந்து ஃபைன் வந்து ஒரு நீங்க வந்து வாக்களிக்கலனாக்கா $20 கிடையாது, $240 என்னமோ. அப்பா. அத ஓகே. அத நீங்க வந்து இந்தியன் மதிப்புக்கு நீங்க வந்து மாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட என்ன சொல்றதுனாக்கா ஆம், ஒரு 10,000 இருந்து வந்து என்ன 12,000 வரைக்கும். ஸோ ஒரு ஃபேமிலியில ஒரு 3 பேர் இருக்காங்கனாக்கா வந்து சொல்லையா ஒரு 35,000 ரூபா வந்து ஃபைன் கட்டணும். ஒரு ஒரு தேர்தல் முடிஞ்சு ஒரு ஒரு 4-5 மாசத்துலயே ஃபைன் வந்து வீட்டுக்கு வந்துடும். கண்டிப்பா கட்டி ஆகணும். சத்தமா சொல்லிடாத, இது மோடி கவர்மெண்ட் கேட்டு போய் அதுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு இங்கேயும் 1 லட்சத்துக்கு ஃபைன் போட்டுற போறாங்க. அப்புறம் நம்ம மக்கள்லாம் பாவம். So with that said, இன்னொரு சின்ன விஷயம் கேட்டு வில் கோ இன்டு தி பார்ட்டி இஷ்யூஸ் அண்ட் மேஜர் இஷ்யூஸ், ரைட்? இன்னொன்று வந்துட்டு இப்போ கனடால லாஸ்ட் வீக் தேர்தல் நடந்துச்சு. அங்க வந்து மோஸ்ட்லி வந்துட்டு மேனுவல் ஓட்டிங் தான். இந்தியா மாதிரி பெரிய கண்ட்ரீஸ்லாம் மோஸ்ட்லி வந்து எலக்ட்ரானிக் ஆச்சு. யூஎஸ்ல ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் எலக்ட்ரானிக் ஓட்டிங். ஆஸ்திரேலியா நான் பார்த்தேன், அந்த ஓட்டு போடுறப்பெல்லாம் பார்த்தா தடுப்பு தடுப்பா ஒரு இந்த பெட்டி மாதிரி வச்சிருக்காங்க எல்லா இடத்துலும். நான் வந்து பெரிய சிட்டிலையும் பார்த்துட்டேன், இல்ல குக்கிராமத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரே அளவுக்கு அந்த தடுப்பு மாதிரி வச்சிருக்காங்க. சோ இன்னும் வந்து மேனுவல் ஓட்டிங் தானா, இல்ல நீங்க எலக்ட்ரானிக்ஸ் ஓட்டிங் மாறிட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல, இனியும் மேனுவல் ஓட்டிங் தான். இனியும் ஜஸ்ட் மேனுவல் ஓட்டிங் தான். ஸோ வந்து என்ன சொல்றது, நீ சொன்ன மாதிரி தடுப்பு தடுப்பா இருக்கும். அது ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான். வந்து இப்போ ஜஸ்ட் போனாக்கா உங்க ஐடி கொடுத்தாக்கா அவங்க 2 இது கொடுப்பாங்க. வந்து ஜஸ்ட் மேல் சபைக்கு ஒரு ஒரு பேலட் பேப்பரு, கீழ் சபைக்கு ஒரு பேலட் பேப்பரு. அது வந்து எப்படி வகைப்படுத்துறாங்கனாக்கா கீழ் சபைக்கு வந்து கிரீன் கலர்ல இருக்கும், மேல் சபைக்கு வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். ஸோ அது வந்து நம்பரிங் சிஸ்டம் தான். அது ப்ரிஃபரன்ஷியல் ஓட்டிங் சொல்லுவாங்க. நீங்க வந்து ஜஸ்ட் கண்டிப்பா எல்லாத்துக்கும் நீங்க ப்ரிஃபரன்ஷியல் ஜஸ்ட் வாக்களிக்கணும். அதாவது கீழ் சபையில வந்து இப்போ வந்து எங்க ஏரியால வந்து ஒரு வந்து 6 பேர் நிக்கிறாங்கனாக்கா 6 பேருக்கும் வந்து நம்பரிங் பண்ணணும். யாருக்கு வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்னு சொல்லிட்டு அது வந்து ப்ரிஃபரன்ஷியல் இதுலயும் வந்து கவுண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து கீழ் சபை மேல் சபைக்கும் ரெண்டுக்கும் வந்து வந்து 6 பேர்த்துக்கு அந்த வந்து ப்ரிஃபரன்ஷியல் முறையில் ஜஸ்ட் கண்டிப்பா வாக்களிக்கணும். பேலட் பேப்பர் தான், மேனுவல் தான். எல்லாமே வந்து என்ன சொல்றது, சீம்லெஸ், ஈஸி, ஹாசல் ஃப்ரீ. சூப்பர் சூப்பர். ஓகே. ஸோ அடுத்தது இப்போ இன்னொரு இது கட்சியை பத்தி ஆரம்பிச்சாலும் நம்ம வந்து இதை வந்து இன்னொரு நான் என்ன பார்த்தேன்னா, யூஸ்வலா வந்து இப்போ லிபரல் அப்படின்ற ஒரு வேர்டே அப்படி வந்து லெஃப்ட் தான், லெஃப்ட் லெஃப்ட் லீனிங். ஸோ நாங்க வந்து லிபரல்னா இங்க வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி, இல்லைன்னா கிராண்ட் ஓல்ட் பார்ட்டி ஆர் ஜிஓபி அப்படிம்போது ரிப்பப்ளிகன் பார்ட்டி இருக்காங்க, அவங்க ரைட் விங் அப்படிம்பாங்க. பட் ஆனா எங்க வந்து எப்படின்னா லேபர் பார்ட்டி வந்து உங்களுக்கு வந்து சென்டர் ஆஃப் லெஃப்ட் சென்டர். பட் ஆனா வந்து லிபரல் பார்ட்டி வந்து இந்த ரைட் சென்டரா இருக்காங்க. சோ அந்த பேரு வித்தியாசம். ஏன்னா நிறைய பேர் வந்து நாங்க லிபரல் பார்ட்டி அப்படி நாங்க சொன்னாங்கன்னா அங்க வந்து ரைட் விங்கா இருப்பாங்க. சோ இது எப்படி, அது என்ன, அதனால இது எது ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக வச்சதா, இல்ல வந்து நீங்க வந்து அமெரிக்கால லெஃப்ட்ல ஓட்டுனீங்க, நாங்க ரைட்ல ஓட்டுவோம், நீங்க நாங்க ஆட்டோக்கு லெஃப்ட்ல போடுவோம் அப்படின்றீங்களா? அதே மாதிரிதான், நீங்க அங்க லெஃப்ட்ல ஓட்டுனீங்கன்னாக்கா நீங்க ரைட்ல ஓட்டுறோம். அதே தான், அதே கணக்கு தான். சூப்பர் சூப்பர். ஓகே. சோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஆல்பனீஸ் தான் இப்ப தற்போதைய பிரதமர். 2வது முறை ஜெயிச்சிருக்காரு. முதல் வாட்டி ஒரு பிரதமர் வந்து 2வது வாட்டி ஜெயிக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். சோ 3 வருஷம் முடிஞ்சிட்டு அடுத்த 3 வருஷம் தொடங்கி இருக்காரு. சோ இப்ப அவர் வந்து லேபர் பார்ட்டி, அதாவது இடதுசாரி கட்சி, சென்ட்ரல் லெஃப்ட்டுக்கு சேர்ந்தவர். அவருக்கு வந்து ஏற்கனவே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து 2020 இருந்து கோவிட்ல இருந்து உங்களுக்கு ஹவுசிங் பிரைசஸ் வந்து பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இன்ஃபிளேஷன் போயிட்டு இருந்துச்சு. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், லேபருக்கும் லிபரலுக்கும் என்ன பெரிய வித்தியாசம், அதுல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஓகே. லேபர் பார்ட்டிங்கிறது அந்த பேர்லயே நம்ம சொல்லலாம், அது வந்து ஒரு தொழிலாளர் கட்சி, லேபர் பார்ட்டின்னு சொல்லிட்டு. அது வந்து இடதுசாரி, அதாவது சென்டர் லெஃப்ட். இடதுசாரிங்கும் போது சென்டர் லெஃப்ட். அவங்களோட கொள்கைகள் கோட்பாடுகள் பார்த்தீங்கன்னாக்கா வந்து மக்கள் நலன்,
அரசு மருத்துவம், அதுக்கப்புறம் வந்து அந்த என்ன சொல்றது, கிரீன் எனர்ஜி, கிளைமேட் சேஞ்ச், அந்த மாதிரி. ஸோ ஸோ அவங்களோட கொள்கைகள், கோட்பாடுகள் வந்து இதை இதை மையமாக தான் வச்சிருப்பாங்க அவங்க. அதாவது ஜஸ்ட் குறிப்பா மக்கள் நலன், அரசு மருத்துவம், அதாவது மெடிகேர், எல்லாத்துக்கும் இலவச மெடிகேர், இந்த மாதிரி. அதுக்கப்புறம் மக்கள் நலன், இந்த மாதிரி தான் அவங்களோட கொள்கைகள், கோட்பாடுகள் ஜஸ்ட் இருக்கும் அவங்களோட இதெல்லாம். லிபரல் பார்ட்டிங்கிறது வலதுசாரி, அதாவது சென்டர் ரைட். இப்போ ஒரு விஷயம் நம்ம இது பண்ணணும். இவங்க வந்து ரெண்டு பேருமே வந்து தீவிர இடதுசாரியோ தீவிர வலதுசாரியோ கிடையாது. அதாவது சென்டர் லெஃப்ட், சென்டர் ரைட். Correct. ஸோ லிபரல் வந்து அவங்களோட கான்செப்ட், அவங்களோட கொள்கைகள், கோட்பாடுகள் எப்படின்னாக்கா, குறைந்த வரிகள், அதாவது அவங்களோட வந்து லோயர் டாக்ஸஸ். அதுக்கப்புறம் இனியொன்று வந்து தனியார் வளர்ச்சி, பிரைவேட் செக்டர்ல அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து தேசிய பாதுகாப்பு, வந்து நேஷனல் செக்யூரிட்டி. ஸோ இவங்களோட வந்து கொள்கைகள், கோட்பாடுகள், டயலாக்ஸ் எல்லாமே வந்து வந்து அதை நோக்கியே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரெண்டு ஆக ஐ மீன் மிக ஜஸ்ட் முக்கியமான வித்தியாசங்கள், இரண்டு. கொள்கை ரீதியான வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஸ், பட் எஸ். நான் சொன்ன இப்போ கொஞ்சம் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டோம். இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்தல வந்து உங்களுக்கு வந்து 2020 இருந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா முழுக்குமே ஹவுசிங் பிரைசஸ் வந்து ரொம்ப ஸ்கைராக்டட். எஸ்பெஷலி உங்களோட பிக் சிட்டிஸ், சிட்னி, மெல்போர்ன்ல எல்லாம் இப்போ வீடே வாங்க முடியாது. ஐடி துறையில இருக்கிறவங்களே கூட வீடு வாங்குறதும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் படித்தோம். அப்புறம் இன்ஃபிளேஷன் அதிகமான இது வந்துச்சு. ஸோ வேற என்னென்ன பிரச்சனை இந்த எலெக்ஷன்ல வந்து எது பெரிதா பேசப்பட்டுச்சு, அதாவது ஆஸ்திரேலியாவோட இன்டர்னல் இஷ்யூஸ்னு என்னென்னலாம் வந்துச்சு, அதுல எப்படி அல்பனீஸ்க்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு மெஜாரிட்டி ஓகே, கிடைக்கும்? ஓகே. ஸோ ஐயா, நீ சொன்ன மாதிரி அந்த வாழ்க்கை செலவு, அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் ஒரு பெரும் பேசுபொருளாக பேசப்பட்டுச்சு. அதாவது எப்போனாக்கா ஜான்வரி 2024, கடந்த வருடங்கள், 2024 ஜஸ்ட் முதற்கொண்டே வந்து அந்த இன்ஃப்ளேஷன், காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ஒரு எஸ்பெஷலி ஹவுஸ் ப்ரைசஸ், வந்து வீட்டு விலை வந்து கண்ணா பின்னான் என்று என்ன சொல்றது அதிகரிக்கிட்டே போச்சு. என்ன சொல்றது வந்து அஃபோர்டபுள், அதாவது வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கு. அது வந்து இனியும் மோசமாகி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இங்க வந்து இப்ப என்ன ஆச்சுனாக்கா, ஜனவரியில வந்து ஜனவரி வந்து ஜஸ்ட் கடந்த வருடம் 2024 ஜனவரி வரைக்குமே கூட லிபரல் பார்ட்டி தான் வந்து வாஸ் ப்ரொஜெக்டட். பீட்டர் டட்டன் வாஸ் ப்ரொஜெக்டட் டு பிகம், அதாவது பிரதம மந்திரியாக ஆவதற்கு அவர்தான் ஆவார் என்று வந்து கருத்து கணிப்புகள் மட்டும் இல்லாமல் அந்த அந்த ஒரு அவர்தான் ஆவார் என்று ஜஸ்ட் இருந்தது. இங்க வந்து இப்போ வந்து என்ன சடன்லி சேஞ்ச் ஆச்சுனாக்கா, தி எலிஃபென்ட் இந்த ரூம் சொல்லுவாங்கல்ல, ஆமா. ட்ரம்ப் ஃபேக்டர் தான் அது. ட்ரம்ப் அண்ட் ஹிஸ் டேரிஃப்ஸ் தான். ஸோ வந்து என்ன ஆச்சுனாக்கா, வந்து ட்ரம்ப்போட டேரிஃப்ஸ் வந்து எப்படி வந்து உலகத்தையே ஒரு என்ன குலுக்கிருச்சே. ஒரு 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 ஜஸ்ட் நிதானமின்மை வந்து போக்குல போச்சோ, இங்க இருக்கிற வந்து வந்து யார் யாரெல்லாம் வந்து அந்த லிபரல் பார்ட்டிக்கு வந்து ஓட்டு போடலான்னு அவங்க ஜஸ்ட் முடிவெடுத்திருந்தாங்களோ, அவங்க எல்லாம் வந்து ஆஹ், ஆஹ், இந்த ட்ரம்ப் ஃபேக்டர்னால சரி நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு நிதானமான ஒரு ஒரு பிரதம மந்திரி தான் நம்மளுக்கு தேவை இப்போதைக்கு, இப்போது இருக்கிற வந்து சூழலில். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா, பீட்டர் டட்டனை வந்து ஒரு ஒரு மினி ட்ரம்ப் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, மினி ட்ரம்ப்னு சொல்லிட்டு. அது வந்து ஏன்னாக்கா, என்னோட என்னோட கணிப்பு என்னன்னாக்கா, ட்ரம்ப் சாரி வந்து பீட்டர் டட்டன் வந்து அந்த இலவச மருத்துவ இதுல வந்து அவர் வந்து கடந்த வருடத்தில் அவர் வந்து என்ன பிரைவேடைசேஷன் சொல்றது, பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆமா, ஆமா, சொல்லியிருக்காங்க. அந்த வந்து மெடிக்கேர்ல வந்து அவர் கொஞ்சம் அவரோட கொள்கைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சுனாக்கா, இப்போ ஆஸ்திரேலியால வந்து முழுவதுமாக இலவச மருத்துவம். ஜஸ்ட் மருத்துவ இது வந்து செலவு உங்கள் கையில் இருந்து நீங்கள் எதுவும் வந்து செலவு செய்ய தேவையில்லை. எல்லாருக்குமே சிட்டிசன்ஸ் முதற்கொண்டு பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீ இலவச மருத்துவ இது இருக்கு வந்து ஜஸ்ட் கவர்மெண்ட்ல. பீட்டர் டட்டன் வந்து என்ன சொன்னாப்லனாக்கா, அமெரிக்கா மாதிரி நாங்க கொண்டு வருவோம்.
அது வந்து என்ன சொல்றதுனாக்கா, நீங்க வந்து இனிமேல் நீங்க ஒரு ஜிபிஏ மருத்துவரை பார்க்க போகணும்னாக்கா, நீங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் அமௌண்ட் வந்து உங்க பாக்கெட்ல இருந்து நீங்க போடணும். அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு பெரிய அதிர்ச்சி கான்ட்ரவர்ஷி. ஆச்சு. ஆமா, மக்கள் அதை வந்து சரியா எடுத்துக்கல அத. பீட்டர் டட்டன் வந்து என்ன இந்த அமெரிக்காவோட சில கொள்கைகள், சில அவரோட அவரோட பேச்சும் வந்து ஒரு ட்ரம்ப்பை இமிட்டேட் பண்ற மாதிரியே இருந்துச்சு. அவர் வந்து அங்க வந்து ஃபேக் மீடியான்னு சொல்லிட்டு இருந்தாரு. இவர் வந்து இந்த ஹேட் மீடியான்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த ஓக், அந்த லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து இவர் காப்பி பண்ணணும்னா அது கொஞ்சம் மக்கள் வந்து மிரண்டு போயிட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அதுதான் வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா வந்து ஒரு அதாவது ஒரு நெக் டு நெக் ரேஸ் தான் எதிர்பார்த்தாங்க எல்லாருமே. அதாவது வந்து 76 வேண்டும் மெஜாரிட்டிக்கு. வந்து கடந்த தேர்தலில் 77 வாங்கியது லேபர். கரெக்டா வந்து ஒரு ஒரே சீட்டு ஒரு தான். சீட் தான் வந்து மெஜாரிட்டி வாங்கினாங்க. ம். இந்த வாட்டியும் வந்து அதான் எதிர்பார்த்தாங்க. கொஞ்சம் கம்மியாகும் தான் எதிர்பார்த்தாங்க. ம். சரி, கிரீன்ஸ் சொல்லிட்டு இன்னொரு பார்ட்டி இருக்கு, மூணாவது பார்ட்டி. அவங்க வந்து வந்து லேபருக்கு ஆதரவா தான் இருப்பாங்க. அவங்க ஜஸ்ட் லேபருக்கு எல்லா எல்லா கொள்கைகள், கோட்பாடுகள், ம். இந்த வந்து ஃபாரின் அஃபேர்ஸ், ம். அந்த காசா, பாலஸ்தீன் அதெல்லாம் வந்து இவங்க வந்து ரொம்ப தீவிரமா சப்போர்ட் பண்றவங்க. லேபர் கூட தான் இருப்பாங்க அவங்க. ம். சோ அவங்களோட சீட் சேர்ந்து மெஜாரிட்டி தான் வரும், அதாவது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ம். ஆனா இப்போ வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போது வந்து 88 மோர் தென் மெஜாரிட்டி ஜெயிச்சிருக்காங்க. சோ கண்டிப்பா. அது வந்து அது ஏன் இப்படி இப்படி ஆச்சுங்கிறதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து ட்ரம்ப் ஃபேக்டர் தான். ஓகே. கண்டிப்பா ட்ரம்ப் ஃபேக்டர் தான். சூப்பர். இங்க வந்து அப்ப கனடாலயும் தான் அது வந்து ஆச்சு. மோஸ்ட்லி உங்களோட இது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் கனடா தான். ஸோ மார்க் கார்னி வந்து புது ஆள். அவர் வந்து பேங்கர், ம், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆளு. ஸோ அவருக்கே ம், வந்து ட்ரம்போட ஃபேக்டர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. பட் இங்க வந்து அல்பனீஸ் வந்து இப்போ ஒரு ஒரு நல்ல தலைவர். பொதுவா வந்து அல்பனீஸ்க்கு வந்து உலக தலைவர் மத்தியில் நல்ல மதிப்பு இருக்கு. எல்லாத்துக்கூடயும் கொஞ்சம் ஈஸியா போறவர் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. ஸோ அதனால பீட்டர் டட்டன் வந்துட்டு அது முக்கியமான விஷயம் வந்து எங்கிட்ட நான் என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா இந்த ஹெல்த் கேர் பத்தி சொல்லிட்டு இருந்த இமிகிரேஷன் பாலிசிஸ்ல ரெண்டு கட்சிக்கு என்ன ஓகே, டிஃபரன்ஸ் இருந்துச்சு? ஓகே. குடியேற்றம் வந்து ஒரு இமிகிரேஷன் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையா தான் போயிட்டு இருந்துச்சு. வந்து லேபர் பார்ட்டி வந்து வந்து அவங்க வந்து என்ன சொல்றதுனாக்கா, அந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து உண்மையிலே ஷார்ட்டேஜ், அதாவது தொழிலாளர்கள் வந்து கம்மியா தான் இருந்தாங்க அந்த கோவிடுக்கு அப்புறம். கோவிட்ல வந்து என்னாச்சுனாக்கா, ஆஸ்திரேலியா வந்து ஒரு 3 இயர்ஸ் வந்து பிசிக்கல் லாக்டவுன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கரெக்ட். யாரும் வரக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப் டு 23 எண்டு வரைக்கும் வந்து ரொம்பவே ஷார்ட்டேஜ் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நான் வேலை செய்யற ஐடி துறையிலேயே கூட எங்களுக்கு வந்து வந்து ஆட்கள் இல்லாம தான் இருந்தாங்க. ஆட்கள் இல்லாம தான் இருந்தாங்க. நிறைய ஜஸ்ட் நிறைய பணம் கொடுத்து வந்து புது ஆட்களை நாங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருந்துச்சு. ம். ஸோ ஷார்ட்டேஜ் இருந்துச்சு. ம். அதுக்கு ஜஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் லேபருக்கு வந்து வேற வழி இல்லாமன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து அந்த இமிகிரேஷன் வந்து குடியேற்றம் வந்து ஓபன் செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் தான் இருந்தார்கள். ம். ஆனால் பிரச்சனை என்ன என்றால், அவங்க வந்து அந்த வந்து குடியேற்றம் ஓபன் பண்ணதுனாலயோ இங்க வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, அவ்வளவு வீடுகள் இல்லை இங்க. ஆ. அவர்கள் வந்து குடியேற வீடுகள் இல்லை, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த வந்து கட்டமைப்பு, அந்த வசதிகள் இல்லை. இல்லாம போச்சு. கரெக்ட். ஆனால் வேறு வழியின்றி அவர்களை இது பண்ணி தான் செய்ய வேண்டும். அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து வேலை குறைவு ஆகத்தான் செய்தது. ஸோ ரொம்பன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வந்து வேலை குறைவு இங்க இருக்கிற மக்களுக்கு ஆகத்தான் வந்து என்ன செஞ்சுச்சு. ஆனா அதை வந்து ஒரு ஒரு பெரிய தேர்தல் இதாக லிபரல் வந்து வந்து செஞ்சாங்க. அவங்களோட கொள்கையே அதுதான். அவங்களோட கொள்கையும் கோட்பாடும் என்னவென்றால், வரிகளை குறைப்பது, குடியேற்றத்தை ரொம்பவும் குறைப்பது. இது வந்து ஜஸ்ட் ரெண்டுமே அவங்களோட கொள்கைகள், கோட்பாடுகள் தான். அது வந்து அவ்வளவு பெரிய தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்தவில்லை. முதல்ல சொன்ன மாதிரி வந்து இந்த ட்ரம்ப் ஃபேக்டரும் அந்த வந்து இலவச மருத்துவமே வந்து முக்கிய காரணமாக நான் பார்க்கின்றேன். ஓகே. ஓகே. சூப்பர். சூப்பர். ஸோ இது ரெண்டு தவிர இன்னொன்று வந்துட்டு எனக்கு ரொம்ப நாளா இந்த சந்தேகம் இருக்கு. ரெண்டு பார்ட்டியும் சரி, இப்போ குடியேற்றது உங்களுக்கு உங்களுக்கு வேலைக்காக ஆர்டர் எடுக்கிறீங்க.
பட் ஆனா ரெஃப்யூஜிஸ்னு வர்றப்ப வந்துட்டு ஆஸ்திரேலியா ஹஸ் பீன் ரெண்டு பார்ட்டியும் சரி வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் ரெஃப்யூஜிஸ் உள்ள எடுத்துக்கிறது இல்ல. ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ல வந்து ஆஸ்திரேலியன் இஸ் நாட் பிளேயிங் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இது இருக்கு. இப்போ நீங்க இப்போ மத்திய கிழக்குல நடக்கிற போர்கள் ஆகட்டும், அங்க இருந்தாகட்டும், அமெரிக்கால கூட என்ன புலம்பல் இருந்தாலும் கூட எடுத்துக்கிறாங்க, ஐரோப்பியில் எடுத்துக்கிறாங்க. ஆனா ஆஸ்திரேலியால வந்து நிறைய ரெஃப்யூஜிஸ் எடுத்துக்கிறது இல்ல. ஸோ இப்போ இந்த புது அரசாங்கம் வந்து அல்பனீஸோட பழைய அரசாங்கம் தான் அவரோட ரெண்டாவது சுற்றுல வந்துட்டு இந்த ரெஃப்யூஜிஸ வந்து அதிகமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வளரும்னு நினைக்கிறியா இல்ல எப்படி? இது வந்து ஒரு கடினமான கேள்விதான் அது. ஒரு கடினமான ஒரு சென்சிட்டிவ் கேள்விதான் அது. என்னை கேட்டால் வந்து அவங்க வந்து அஹ், 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 எவ்வளவு அவர்களால் முடியுமோ அவ்வளவு பேர்த்தே அவர்கள் வந்து ரெஃப்யூஜிகளா எடுத்துக்கிறாங்க. ஆனா என்னை கேட்டாக்கா அவர்கள் இன்னும் நிறைய செய்ய வேண்டும் என்றுதான் நான் சொல்லுவேன். ம். இன்னும் நிறைய செய்ய வேண்டும் என்றுதான் நான் சொல்வேன். அவர்கள் வந்து என்ன சொல்றது, ஆம், ஆஹ், ஒரு பாலிடிக்ஸின் கட்டாயத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஜஸ்ட் நிறைய செஞ்சாங்கனாக்கா அதுக்கு ஒரு ரைட் விங் கட்சியாக லிபரல் இருக்கிறது. ஸோ எதாச்சுனாக்கா அதை வந்து அவங்க வந்து என்ன இமிகிரேஷன் சொல்றது. இமிகிரன்ஸ் தலையில கட்டிடுறாங்க. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். அசைலீஸ் மேல ஸோ இது தூக்கி. வந்து எஸ். ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு யூ ஹாவ் டு ட்ரேட் கேர்ஃபுல்லின்னு சொல்லுவாங்க இல்லைங்க. ஸோ ம். அந்த மாதிரி வந்து இது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் லேபர் பார்ட்டிக்கு. என்னை இதுல வந்து கிரீன்ஸ்னு ஒரு பார்ட்டி இருக்கு. அவங்க வந்து மிகவும் வெளிப்படையாக சொல்கிறார்கள். ஆஸ்திரேலியா வந்து இந்த ரெஃப்யூஜி மேட்டர்ஸ்ல ரொம்ப கம்மியாக தான் செய்றாங்க. ம். அவங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற வளத்துக்கும் நிலத்துக்கும் அவர்கள் இன்னும் நிறைய செய்ய வேண்டும் என்றுதான் எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதை வந்து ஜஸ்ட் இந்த லேபரும் லிபரலும் மிக குறைவாகவே செய்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. ஓகே. அடுத்தது வந்து இன்னொரு இது வந்து ஒரு ஜென்ரிக் கொஸ்டின். ஜென்ரலா இது எலெக்ஷன் இல்ல, பொதுவா வந்து இப்போ வந்து பிகாஸ் ஆஃப் இங்க வந்து இமிகிரேஷன் கிராக் டவுன் பிக் டைம் நடந்துட்டு இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க, யூனிவர்சிட்டிலும் பாதிக்கப்படுறாங்க. பிரான்ஸ்லயும் ஓரளவுக்கு அப்படிதான், ஜெர்மனியும் அப்படி ஓரளவுக்கு அப்படிதான், யூகேல இன்னும் கொஞ்சம் கூட இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போக முடியுது. பட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆஸ்திரேலியா வந்து என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குது? இந்த புது கவர்மெண்ட் ஏதாச்சும் புதுசா அதனால தடையை கொடுக்குமா இல்ல அவங்கள மேலும் வரவேற்குமா? இல்ல, இங்க வந்து இந்த இந்த கட்சி லேபர் கட்சி வந்து என்னை கேட்டால் வரவேற்கத்தான் செய்கிறது. கண்டிப்பாக வரவேற்கத்தான் செய்கிறது. லிபரல் கவர்மெண்ட்டும் வரவேற்கத்தான் செய்கிறது. ஏனென்றால் ஆஹ், ஏனென்றால் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய ரெவென்யூ அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு பணம் வந்து ஆஹ், இங்க இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து ரொம்ப தேவை. அவங்க இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் தேவை. அதாவது அந்த வந்து ரேங்கிங்ல அவங்க இருக்கணும்னாக்கா அவங்க ஆஹ், ஆஹ், அவர்களுடைய வருவாய் தேவைப்படுகிறது. அவங்களுக்கு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸோட வருவாய், அவங்களோட வந்து எக்கனாமி, இங்க இருக்கிற வந்து அந்த கேஷுவல் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த டெம்பரரி ஜாப்ஸ், அந்த மாதிரி ஒரு எக்கனாமிக்கு வந்து அவர்கள் கண்டிப்பாக தேவைப்படுகிறார்கள். அதில் ஒன்றும் என்ன சொல்றது, அந்த கட்டுப்பாடு எதுவும் இருக்காது. அந்த மாதிரி ஆம், ம், ஆ, அது வந்து அந்த மாதிரி ஒரு கடினமான போக்கு இல்லை. வந்து இப்போதும் வரலாம். இப்போதும் உங்களிடம் சரியான ஆவணங்கள், அதாவது வந்து ஜஸ்ட் நிறைய பேர் வந்து போலி ஆவணங்கள் வச்சுட்டு வந்திருக்காங்க நிறைய பேர். எஸ்பெஷலி இந்த நார்த்தன் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல இருந்து, அந்த வந்து பஞ்சாப், பீகார், அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, அந்த ஹரியானா ஸ்டேட்டே பேன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்த ஸ்டேட்ல இருந்து, ஆமா, இந்த மாதிரி இந்த ஸ்டேட்ல இருந்து நாங்க வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு பேனே இருக்கு. ஓ. ஸோ அது தவிர்த்து, போலியான ஆவணங்கள் தவிர்த்து, நீங்கள் வந்து நீங்கள் வந்து உண்மையாகவே நீங்கள் வந்து இங்கு வந்து படிக்கிறீர்கள் என்று விருப்பப்பட்டால் கண்டிப்பாக நல்ல விதமாக வரவேற்கப்படுவார்கள், வரவேற்கப்படுகிறார்கள். எதுவும் கடினமான போக்கு இல்லை. சூப்பர், சூப்பர். ஸோ அடுத்தது வந்து மோடி அல்பனீஸ் ரெண்டு பேரும் வந்து ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்லியா தான் இருந்திருக்காங்க. அது முக்கியமா பார்த்தோன்னா இந்த அல்பனீஸ் இந்த செகண்ட் டைம் வின் பண்ண பிறகு மற்ற கவர்மெண்ட்ஸ் எல்லாம் கூட கங்க்ராச்சுலேட் பண்றதுக்கு முன்னாடி மோடி வந்து இது வந்து வரலாறு காணாத வெற்றி அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. அதே இன்னொரு விஷயம் எனக்கு என்னன்னா, ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் அவ்வளோ ஒன்றும் வர்த்தகத்தில் ஒன்றும் பெரிய விளைவுல இல்லை. அதாவது மற்ற கண்ட்ரிஸ் கூட கம்பேர் பிறகு அமீரகத்து கூட கம்பேர் பண்றப்போ, ரஷ்யா கூட கம்பேர் பண்றப்போ, அமெரிக்காவோடயோ இந்தியாவுக்கு நல்ல வர்த்தகம் இருக்கு. ஆஸ்திரேலியாவோட வர்த்தகம் வந்து மேம்படுமா? இந்தியாவுக்கான ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா. வந்து ஜஸ்ட் வந்து வர்த்தகம் வந்து ஆஸ்திரேலியா வந்து அதிகரிக்கத்தான் ஆசைப்படுவார்கள்.
ஏன்னா வந்து இந்தியா வந்து ஒரு பெரும் பொருளாதாரம், மிகப்பெரிய பொருளாதாரம். ம். அதாவது வாங்கும் அந்த வந்து கன்சியூமர் பொருளாதாரம் மிகப்பெரிய பொருளாதாரம் அது. ஸோ அங்க வந்து இப்போ அஹ், அந்த டெய்ரிஸ், அந்த மீட், அதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. அது வந்து அந்த அந்த வகையில பார்த்தீங்கன்னாக்கா வணிக ஒப்பந்தங்கள் வந்து ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் போடத்தான் செய்வார்கள். அது வந்து அதிகரிக்கத்தான் செய்யும். அந்த வகையில் வந்து போடி அல்பனீஸ், அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா உறவு வந்து ஆஹ், 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 அதிகரிக்கத்தான் செய்யும். ஜஸ்ட் முக்கியமாக கல்வி, அதாவது அங்க இருக்க வந்து இந்தியா வந்து ஒன் ஆஃப் த பிக், அதாவது இந்தியா வந்து இந்தியாவிலிருந்து நிறைய மாணவர்கள். வந்து பேர் வந்து படிக்க வர்றாங்க, நிறைய ம். பேர் வர்றாங்க. ஸோ ம். அது வந்து ஒரு பெரிய மார்க்கெட் தான், அது ஒரு பெரிய மார்க்கெட் தான். என்னோட கருத்து வந்து அது வந்து குறையாது. மோடி வந்து அது வந்து லிபரல் கவர்மெண்ட் வரும்னு எதிர்பார்த்திருக்கலாம் அவர்களோடு ஒரு, ஏன்னா அதுவும் வலதுசாரி, இது இவங்களும் வளர்ந்து. இவர்களும் வலதுசாரி. ஆனால் வலதுசாரியோ இடதுசாரியோ வந்து ஆஸ்திரேலியா இந்தியாவை பொறுத்தவரை உறவு வந்து சுமூகமாக தான் இருக்கிறது. அது வந்து அதிகரிக்கத்தான் செய்யும் அது. சூப்பர், சூப்பர். இன்னொன்னு வந்துட்டு இப்போ திருப்பி இன்னொரு கனடா பேரல் கொஸ்டின். ஸோ பியர் வந்து லீட்ல இருந்தாரு. அப்புறம் மார்க் கார்னி வந்து ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து மார்க் கார்னி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆன்டி ட்ரம்ப் மெசேஜ் கொடுத்தாரு. ஸோ அதாவது வந்துட்டு நான் வந்து ட்ரம்ப்போட உட்காந்து நெகோஷியேட் பண்ணுவேன், எனக்கு அந்த திறமை இருக்கு அப்படின்னா. பட் ஆல்பனீஸ் வந்துட்டு ஒரு நீ சொன்ன மாதிரி ஒரு ஒரு மிதவாத பொலிட்டிஷியனா தான் இருந்திருக்காரு. எதுவுமே அதிகமா சத்தம் போட்டு பேச மாட்டாரு. தன் கருத்தை வந்து நல்லபடியா சொல்றாரு. அவரோட ஸ்பீச்சஸ் எல்லாம் நான் கொஞ்சம் எல்லாம் பார்த்தேன். லாஸ்ட் வீக் எல்லாம் போய் பார்த்தேன். நல்லா தான் பேசிட்டு இருக்காரு. பட் ஆனா ட்ரம்ப் மாதிரி ஒரு 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 கொஞ்சம் கொஞ்சம் பவர்ஃபுல்லான தலைவர் இருக்கிறப்போ அவரு கூட வந்துட்டு ஆஸ்திரேலிய மக்கள் எப்படி பாக்குறாங்க? ஆல்பனீஸ் ஓகே. வந்து ட்ரம்ப் கூட சமயமா உட்கார்ந்து சண்டை போட்டு நமக்கான அந்த டரிஃப் எல்லாம் குறைப்பாரு, இல்ல வர்த்தகத்தை மேம்படுத்துவாருன்னு நினைக்கிறாங்களா? இல்ல வந்து வேற வழியே இல்ல, இவரு டட்டர் எப்படியாச்சும் நம்ம தாக்கணும், அவருக்காகவாச்சும் ஆல்பனீஸை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா? சோ ஆல்பனீஸ் வந்து எப்படி பவர்ஃபுல்லா இருக்காரா, இல்ல ட்ரம்ப் எதிர்த்து பேசக்கூடிய சக்தி வாய்ந்தவரா இருக்காரா? ஓகே, இது ஒரு நல்ல கேள்வி இது ஆக்சுவலி. அதாவது ட்ரம்ப்போட வந்து முதல் அந்த வந்து ட்ரம்ப்போட முதல் இது ட்ரம்ப் 1 பாயிண்ட், அதாவது அவருடைய முதல் பிரசிடென்ஷியல் இதுல வந்து ம்ஹும். ஆல்பனீஸ் வந்து ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு. வந்து ட்ரம்ப்னாலே எனக்கு பயமாக இருக்கிறது, ட்ரம்ப் ஷேர்ஸ் த ஷிட் அவுட் ஆஃப் மீன் சொல்லியிருக்காரு அவரு. ஆமா. ஸோ அவங்க முதலே சொல்லியிருக்காரு. ஆம், என்னை கேட்டால் அவருக்கு வந்து விருப்பம் இல்லையா, அதாவது அவர் மட்டும் இல்ல, எந்த ஒரு எந்த ஒரு என்ன சொல்றது, எந்த ஒரு உலக தலைவர்களுக்கும் விருப்பம் இல்லை வந்து ட்ரம்போடு பேசுவதற்கோ இல்ல வந்து உறவாடுவதற்கோ விருப்பம் இல்லை. அதாவது இப்போ நீங்க பார்த்திருக்கலாம், நீங்க வந்து ட்ரம்போட வந்து அவரோட பேச்சுக்கள், நாங்க சொல்லக்கூடாது அந்த கிக்மை இதெல்லாம் சொல்லியிருக்காரு, கிக்மை அதெல்லாம் சொல்லியிருக்காரு அவரு. ஸோ என்னோட வந்து ட்ரேட் டீல் பண்றதுக்காக உலக தலைவர்கள்லாம் வந்து என்னோட இதுல பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு பேச்சு இது வந்து வந்து இருக்கும்போது ஒரு வந்து யாருமே இது என்ன சொல்றது, விருப்பப்பட மாட்டார்கள். அதே மாதிரி தான் வந்து வந்து ஆந்தனி அல்பனிசுமே. இது வந்து பீட்டர் டட்டன் வந்து இது ஒரு ஆஹ், ஆஹ், தனக்கு சாதகமாக பயன்படுத்த ஜஸ்ட் முயற்சித்தார். அவர் என்ன சொல்றாருனாக்கா, நான் வந்து ஜெயிச்சேனாக்கா நான் வந்து வந்து ட்ரம்ப்போட வந்து நல்ல ஒரு உறவு இருக்கும். ம். ஏன்னா வந்து எங்களோட இது வந்து ஒத்து போகும், நாங்க வந்து ஆஸ்திரேலியாக்காக நிறைய நாங்க ட்ரம்ப் கிட்ட இருந்து வாங்குவோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அது வந்து இங்க இருக்கிற மக்கள் கிட்ட எடுபடல. ஸோ ம். இப்போ வந்து வந்து என்னோட கருத்து என்னன்னாக்கா, அந்த டிப்ளமேட்டிக் சேனல்ஸ்ல வந்து அவங்க என்ன பண்ண முடியுமோ அது பண்ணுவாங்க. ம். பிளஸ் வந்து ஆஸ்திரேலியா வந்து அவ்வளோ ஒன்றும் டிபெண்ட் கிடையாது. அதாவது அவ்வளோ ஒன்றும் ட்ரேட் வந்து சர்ப்ளஸ், அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு தான் சர்ப்ளஸ் இருக்கா. ஸோ ம். ஸோ அதனால வந்து என்ன சொல்றது, அது வந்து ஒரு வணிகம் இதுல வந்து அவ்வளவு இருக்காது. எதுல வந்து பிரச்சனை இருக்கும்னாக்கா, அந்த ஆக்கஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ம். மிலிட்ரியில வந்து ஒரு நல்ல ஒரு வந்து கோஆர்டினேஷன் இருந்துச்சு. அதாவது அந்த 5 ஐஸ்ன்னு சொல்லிட்டு வந்து யுஎஸ், கனடா, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, நியூசிலாந்து, ம். இனி ஒரு 2 கண்ட்ரி, அந்த வந்து 5 ஐஸ்ன்னு சொல்லிட்டு ம். இவங்களோட ஒரு மிலிட்ரி ஒப்பந்தம், ஒரு மிலிட்ரி கோஆர்டினேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ம். அது வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. முற்றிலுமாக விலகும் வாய்ப்பும் இருக்கிறது. சைனாவோடு என்ன சொல்றது, சைனாவோடும் அவர்கள் வந்து செல்ல முடியாது. ஏனென்றால் அவர்களும் ஒரு
என்ன சொல்றது, ஒரு டிக்டேட்டர் மாதிரி தான் ஆமா, இது அவங்க கம்யூனிசம். அப்ரோச்சும் இருக்கு. ம். ஸோ வேற வேற வழி இல்லாமல் இந்த வந்து ட்ரம்ப்போட இது அவருடைய இது முடியும் வரை கொஞ்சம் அமைதி காத்து அதுக்கப்புறம் என்ன நடக்கும் என்பதுதான் தெரியும். தற்போதைய சூழலில் ஒதுங்கியதான் இருக்கிறார்கள். ஆஸ்திரேலியா வந்து அவங்களோட டிப்ளமேட்டிக் சேனல் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியுமோ அவங்க பண்ணுவாங்க. அப்படிங்கிறது என்னோட கருத்து. சூப்பர் டூ. நல்ல நல்ல விஷயம் கூட சார். லாஸ்ட் வந்து ஒரு ரெண்டு சின்ன கேள்வி, ஒன்று வந்து முக்கியமான கேள்வி. இப்போ ட்ரம்ப் வந்து இங்க பாப்புலர் ஓட்ல ஜெயிச்சிருக்காரு. ஆனா கூட இங்க வந்து ட்ரம்ப்பிசத்துக்குன்னு ஒரு கட்சியே இல்ல. ஆனா ஆஸ்திரேலியால வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். தெரியும் அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு தெரியும். பட் ட்ரம்ப் ஆஃப் பேட்ரியாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கட்சி இருந்துச்சு. சோ அது எப்படி, அது ஒரு ஒரு கிண்டலா தொடங்கப்பட்டுச்சா இல்ல சீரியஸாவே இல்ல, கட்சி இருந்துச்சா என்ன, எப்படி அது எப்படி வந்து ட்ரம்ப்பிசம் வந்து அங்க கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு அங்க அவர் பாப்புலரா இருந்தாரா? ஓகே. அது அது என்னாச்சுனாக்கா, அது இங்க ஒரு பில்லியனியர், இங்க ஒரு பெரிய வந்து ஒரு பணக்காரர் கிளைவ் பால்மர்ஸ்ன்னு சொல்லிட்டு ம். ஒரு யுனைடெட் ஆஸ்திரேலியா பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ரொம்ப வருஷமா நடத்திட்டு இருந்தார் அவரு. ம். அவரோட வந்து அவரோட கட்சியில ஏதோ ப்ராப்ளம் ஆகி வந்து கோர்ட்ல போய் இந்த எலெக்ஷன்ல வந்து அவரால் வந்து அந்த வந்து கட்சியை திருப்பி வந்து எலெக்ஷன்ல வந்து just வர முடியல. ம். அதனால வந்து என்ன பண்ணிருக்காருனாக்கா, அவர் வந்து இந்த ட்ரம்பட்ஸ் வந்து ட்ரம்பட்ஸ் ட்ரம்ப் ஆஃப் பேட்ரியாட்ஸ். பார்ட்டின்னு சொல்லி பேட்ரியாட்டிக் பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒன்னு ஜஸ்ட் வந்து புதுசா ஆரம்பிச்சிட்டாப்புல. புதுசா ஆரம்பிச்சு இந்த ட்ரம்போட அப்படியே என்னென்ன பண்றாங்களோ அதே மாதிரி அவரிடம் பணம் நிறைய இருக்கிறது. பணம் நிறைய இருக்கிறது. ஜனநாயகத்திற்கு பெரும் கேடு. அதாவது பணத்தை வைத்து இன்ஃப்ளூயன்ஸ் செய்வது வந்து பெரும் கேடு. அதாவது நான் மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் எல்லா ஆஸ்திரேலியன்ஸ்க்கும் டெய்லி வந்து மெசேஜ் வந்துட்டு இருக்கு எஸ்எம்எஸ்ல. அவங்க வந்து என்ன சொல்றாங்கனாக்கா, நாங்க வந்து உங்களோட வளங்களை நாங்கள் உங்களுக்கே கொடுப்போம். உங்களுடைய சூப்பர் பணம் வந்து நீங்கள் வந்து எடுப்பதற்கு நீங்களே எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து டாக்ஸஸ் வந்து ரொம்ப குறைச்சிருவோம். அதாவது எப்படின்னாக்கா, அந்த வந்து நீங்க அந்த அந்த சதுரங்க வேட்டை படம் பாத்தீங்கன்னாக்கா, ஒருத்தரை ஏமாத்தணும்னாக்கா ஆசைய தூண்டணும். அந்த ஆசையை தூண்டிட்டு ஈஸியா ஏமாத்திடலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அது எப்படி எங்கிருந்து பணம் அவர்களுக்கு வருகிறது அதெல்லாம் வந்து கேள்வி இல்லை. அது அங்கெல்லாம் அவர்கள் இப்படி 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 சொல்றார்களே, எங்கிருந்து அவர்களுக்கு பணம் வரும், எப்படி செய்வார்கள், அதெல்லாம் இல்லை. அவர்களுக்கு வந்து ஜெயிக்க வேண்டும். ரொம்ப என்ன சொல்றது, இந்த மாதிரி இது பண்ண வேண்டும் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மெசேஜஸ். பணம் பணம் விளையாடியது. நல்ல வேளையாக இங்க இருக்கிற மக்கள் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் கொஞ்சம் மதிமயங்கல. விழிப்புணர்வோடு இருப்பதால் அதெல்லாம் இங்க இங்க சுத்தமாக எடுபடாது என்பது என் கருத்து. சூப்பர் சூப்பர். கடைசி கேள்வி. இப்ப இந்தியாவை பொறுத்தவரை தேர்தல்லாம் திருவிழா மாதிரி தான். பயங்கரமா சூப்பரா தேர்தல்லாம் நடக்கும், திருவிழா மாதிரி நடக்கும். இல்ல. அமெரிக்கால வந்து அந்த அளவுக்கு திருவிழாத்தனம் இல்லைன்னா கூட இந்த டிபேட்னு சொல்லிட்டு இந்த பத்திரிகை எல்லாம் வந்து 24 ஹவர்ஸ் நம்மள அந்த டெலிவிஷன் நியூஸ் சேனல் தான் போட்டுட்டு இருக்கோம். நான் வந்து இந்த பாஸ்ட் 3 மந்த்ஸா வந்துட்டு கெனடியன் அண்ட் ஆஸ்திரேலியன் எலெக்ஷனை கொஞ்சம் லைட்டா அப்பப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். எங்க ஸ்பீச்சஸ் எல்லாம் கேட்டுட்டு இருப்பேன். அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே நீங்க பரபரப்பே இல்லாம இருக்கீங்களே, அதுதான் ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு இந்த எலெக்ஷன் நடக்கிறப்ப என்ன பார்த்தேன்னா, நிறைய பேர் வந்து பீச்சுக்கு அப்படியே நடந்து போய் ஸ்விம் சூட்ல போய் ஓட்டு போட்டு வர்றாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு நம்ம வில் wrap up this session. ஓகே. இங்க வந்து இங்க வந்து நிறைய பேர்த்துக்கு தேர்தல் இருக்குன்னே தெரியாது. ஆனா கட்டாயம். அதான். ஆமா, ஆனா கட்டாயம். பெரிய அளவில் வந்து இதெல்லாம் இருக்காது. ஒரே ஒரு சேனல் இங்க வந்து ஆஸ்திரேலியன் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் இருக்கு, ஏபிசி வந்து. அது வந்து கவர்மெண்ட் ஃபண்டட். ஆனால் ஆனால் மிக 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 தனித்துவம். அங்க வந்து 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 கவர்மெண்ட் பார்ட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாத தனித்துவமான ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் ஏபிசி. இப்ப கூட அந்த ஏபிசியோட ஒரு அவங்க தான் வெற்றி பெற்றதுன்னு அறிவிச்சாங்க. ஏபிசி தான். ஆமா பார்த்தேன். ஆமா. சோ அவரோட ஒரு இப்ப கூட ட்ரம்ப் அந்த ஜஸ்ட் நல்லா கேள்வி கேட்டாரு. போட்டோஷாப்னு சொல்லிட்டு ஓப்பனா கேட்டது வந்து அவரு தான், ஒரு ஏபிசி இன்டர்வியூர் தான் அது. ஏபிசி வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு தனித்துவமான அங்க மட்டும்தான் அந்த டிபேட்ஸ் இருக்கும். மற்றபடி வந்து எலெக்ஷன் நெருங்க நெருங்க தான் கொஞ்சம் வந்து டிபேட்ஸ் இருக்கும். மற்றபடி வந்து யாருக்கும் அவ்வளவு தெரியாது. இங்க திருவிழா மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது. அந்த எலெக்ஷன் தினம் மட்டும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும், இந்த மாதிரி இன்னைக்கு எலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு வாரம் முன்னாடி தான் வந்து தெரியும் எல்லாத்துக்கும். அதனால வந்து பெரிய திருவிழா மாதிரி எல்லாம் கிடையாது. நீ சொன்ன மாதிரி வந்து இங்க
வந்து பீச்ல இருந்து ஸ்விம் சூட்லயே போவாங்க. இங்க இருக்கிற மக்களே அப்படிதான். ஜெனரலாவே நான் மக்கள் பார்த்திருக்கேன். அப்படிதான். நம்ம சின்ன ரொம்ப லைட் வயசுல பேக். பென்சன் எட்ஜஸ் மேட்சஸ் எல்லாம் நடக்கிறப்ப எம்சிஜில மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட்ல மேட்ச் எல்லாம் நடக்கிறப்போ வந்து இதே மாதிரி தான். எல்லாம் ஸ்விம் சூட்ல வந்து ஜாலியா பியர் பாட்டில் வச்சுட்டு ஜாலியா அப்படியே பீச்ல படுத்துட்டு மேட்சை ஆமா. பார்த்துட்டு ஆமா. இங்க இருக்கிற மக்களே அப்படிதான். ரொம்ப சில்ட் அவுட். எதையும் வந்து சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் சீரியஸாவே எடுத்துக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. சோ நான் இங்க வந்து ஒரு 19 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. எனக்கும் அதே மனநிலை தான். எதையுமே சீரியஸா எடுத்துக்கிறது கிடையாது. அப்ப உன்னோட எதையுமே ஒரு சீரியஸா உன்னோட இது உன்னோட பண்றது கிடையாது. பைக்கிங் இல்ல. உன்னோட ஆஃப் டூர்லாம் வந்து அதை ஒரு பேட்டி எடுத்து போடணும். அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் மக்களுக்கு, நீங்க அங்க என்னலாம் பண்ணிட்டு இருக்கேன். பட் எனிவேஸ் டாடே, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு தெரியும் உன்னை வந்து சண்டே மார்னிங் எழுப்பி விட்டு திடீர்னு இந்த இல்ல கேள்விலாம் பிரச்சனை கேட்டு இல்ல. யூ ஆன்சர்ட் வெரி வெல். ஸோ கங்க்ராட்ஸ் ஃபார் எலெக்டிங் த பெட்டர் பிரைம் மினிஸ்டர். அல்பனீஸ்க்கு வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்கும் வந்து ஆஸ்திரேலியனோட லைஃப் ஸ்டைல் முதல் கொண்டு இந்த எலெக்ஷன் எப்படி வந்து ரொம்ப டீப்பா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணடா. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச் ரிவான். ரொம்ப தேங்க்ஸ் தினேஷ். தேங்க்ஸ் பாலா. மிக்க நன்றி. தேங்க்யூ ரிஸ்வான். ரொம்ப அழகா பேசினீங்க, ரொம்ப அழகா விளக்கினீங்க. தூய தமிழ். இவ்வளவு அழகா ஒரு 5 மணி நேரத்துல உங்களை இவ்வளவு தூரம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வந்து பேசினது ரொம்ப அபாரம். அண்ட் தினேஷ், ரொம்ப எக்ஸலன்ட் கொஸ்டின்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாரிப்ஸ் எதையும் விடல. வெரி வெல் டன் அகைன். சூப்பர். நன்றி. நன்றி. மிக்க நன்றி. ஓகே.